எங்களை அன்பாய் நேசிக்கின்ற ஆண்டவரே, எங்களுக்காய் ஒவ்வொரு நாளும் நற்கருணை நாதராய் காத்திருக்கின்ற தெய்வமே, தூயதோர் உள்ளத்தை எங்களுள்ளே படைத்தரலும் உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை எங்களுள்ளே உருவாக்கியரலும். அன்னை மரியாவை போன்று நாங்கள் ஒவ்வொருவருமே தூய ஆவியானவரின் ஆலயங்களாய், ஆவியானவருடைய அனுபவத்தை சந்திக்கின்ற ஒவ்வொருவருக்கும் பகிர்ந்து கொடுக்கின்றவர்களாய், ஆவியானுடைய தூண்டுதலுக்கு ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் கீழ்ப்படிந்து அடுத்தவர்களையும் கீழ்ப்படிய செய்கின்றவர்களாய் எங்களை மாற்றும். ஆவியானவரின் அனுபவத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே, நாங்கள் உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், நன்றி செலுத்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். இருக்கின்ற இடங்களில் இருந்தவாறே கரம் உயர்த்தி கொண்டு நன்றி இயேசுவே என்று சொல்லி நற்கருணை ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வோம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆவே மரியா, ஆவே மரியா, ஆவே மரியா, ஆவே மரியா, ஆவே மரியா. ஆண்டவரை உற்று நோக்குகின்றவர்களாய், என் இயேசுவே, என் மீட்பரே, என் மெசியாவே, என்னை படைத்த தெய்வமே, என்னை பாதுகாக்குகின்ற தெய்வமே, ஒவ்வொரு நாளும் என்னை கரம் பிடித்து வழிநடத்துகின்ற ஆண்டவரே, உமது திருவுடலையும் திரு இரத்தத்தையும் ஆண்டவரே எனக்கு உணவாக பானமாக கொடுத்து என்னை திடப்படுத்தி பலப்படுத்தி உறுதிப்படுத்தி உற்சாகப்படுத்துகின்ற தெய்வமே, உமது திரு இரத்தத்தால் என் பாவங்களை எல்லாம் கழுவிய ஆண்டவரே, உமது திரு இரத்தத்தால் எனக்கு விடுதலை கொடுத்த ஆண்டவரே, உமது திரு இரத்தத்தால் ஆண்டவரே எங்கள் உறவை புதுப்பித்தவரே, நாங்கள் உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், நன்றி செலுத்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். அன்புறவுகளே, ஜூலை மாதம் இயேசுவின் திருவுடல் திரு இரத்தத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்ட மாதம்.
தன்னுடைய திருவுடலால் திரு இரத்தத்தால் தனது பேரன்பை வெளிப்படுத்துகின்ற ஆண்டவரை நெருக்கமாய் அன்பு செய்கின்ற மாதம். இந்த மாதம் நமக்கும் நம் ஆண்டவருக்கும் இடையே இருக்கின்ற உறவை புதுப்பிக்கின்ற மாதம். நற்கருணை ஆண்டவரை ஆத்மாத்தமாய் ஓடோடி சென்று அடிக்கடி சந்தித்து அன்பை பாசத்தை வெளிப்படுத்துகின்ற மாதம். இயேசுவின் திரு ரத்தம் நம்ம இறை தந்தையோடு ஒப்புரவாக்கியதை கொண்டாடுகின்ற மாதம். இது ஒப்புரவின் மாதம். நல்ல பாவரிக்கை செய்து தூய உள்ளத்தோடு பரிசுத்த உள்ளத்தோடு இயேசுவின் அன்பை கொண்டாடுகின்ற மாதம். தமது திரு ரத்தத்தால் இறை தந்தையோடு ஒப்புரவாக்கிய ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஒப்புரவை கொண்டாடுகின்ற மாதம். கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோர் மாமனார் மாமியார் மருமகன் மருமகள் என்று சொல்லி ஒப்புரவாகுகின்ற மாதம் இந்த மாதம். அதனால் ஆண்டவரத்திலே சொல்வாம், ஆண்டவரே, என் பலம் போதாது, என் சக்தி போதாது, உம்மை நான் பார்க்க வேண்டும், உம்மோடு இருக்க வேண்டும், உம்மோடு வாழ வேண்டும், உம்மோடு நடக்க வேண்டும். ஆண்டவரே, உம்மை பார்த்து உம்மோடு இருந்து உம்மோடு நடந்து உம்மோடு வாழ்ந்து நீ தருகின்ற இந்த ஒப்புரவை என்னுடைய குடும்பத்திலே அன்பியத்திலே பங்கிலே ஆண்டவரே கொண்டாட கிருபை தாரும் சாமி என்று சொல்லி இந்த பாடலை பாடி அறிக்கை செய்வோம். நற்கருணை ஆண்டவரை தனது திருவுடலையும் திரு ரத்தத்தையும் நமக்கு உணவாக பானமாக கொடுத்து நமக்கு உயிரை சக்தியை பலத்தை தருகின்ற ஆண்டவரை நம்ம ஆராதிப்போம். நீங்கள் எங்க இருந்தாலும் இருக்கின்ற இடத்தில் இருந்தவாறே நீங்கள் ஆண்டவரை ஆராதியுங்கள், ஆண்டவரை போற்றுங்கள், ஆண்டவரை புகழுங்கள். உம்மை நான் பார்க்கணுமே இசையா, உம்மோடு இருக்கணுமே. உம்மை நான் பார்க்கணுமே இசையா, உம்மோடு இருக்கணுமே. உம்மோடு வாழணுமே இசையா, உம்மோடு நடக்கணுமே. உம்மை நான் பார்க்கணுமே இசையா, உம்மோடு இருக்கணுமே. உம்மை நான் பார்க்கணுமே இசையா, உம்மோடு இருக்கணுமே. ஆராதனை 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 உம்மை நான் பார்க்கணுமே இசையா, உம்மோடு இருக்கணுமே. உம்மை நான் பார்க்கணுமே இசையா, உம்மோடு இருக்கணுமே. உம்மையல்லாமல் எனக்கு யாரும் இல்லப்பா. உம்மையல்லாமல் எனக்கு யாரும் இல்லப்பா. உம்மை
நான் பார்க்கணுமே இசையா உம்மோடு இருக்கணுமே. உம்மை நான் பார்க்கணுமே இசையா உம்மோடு இருக்கணுமே. ஒன்றுமில்லாத என்னை ஆசீர்வதித்தீரே. ஒன்றுமில்லாத என்னை ஆசீர்வதித்தீரே. உம்மை நான் பார்க்கணுமே இசையா உம்மோடு இருக்கணுமே. உம்மை நான் பார்க்கணுமே இசையா உம்மோடு இருக்கணுமே. பாவியான என்னை பரிசுத்தமாக்கினீரே. பாவியான என்னை பரிசுத்தமாக்கினீரே. உம்மை நான் பார்க்கணுமே இசையா உம்மோடு இருக்கணுமே. உம்மை நான் பார்க்கணுமே இசையா உம்மோடு இருக்கணுமே. பலவீனனான என்னை பலவானாய் மாற்றினீரே. பலவீனனான என்னை பலவானாய் மாற்றினீரே. உம்மை நான் பார்க்கணுமே இசையா உம்மோடு இருக்கணுமே. உம்மை நான் பார்க்கணுமே இசையா உம்மோடு இருக்கணுமே. கருவினில் அறிந்தவரே கருத்தாய் காப்பவரே. கருவினில் அறிந்தவரே கருத்தாய் காப்பவரே. உம்மை நான் பார்க்கணுமே இசையா உம்மோடு இருக்கணுமே. உம்மை நான் பார்க்கணுமே இசையா உம்மோடு இருக்கணுமே. உம்மோடு வாழணுமே இசையா உம்மோடு நடக்கணுமே. உம்மோடு வாழணுமே இசையா உம்மோடு நடக்கணுமே. உம்மை நான் பார்க்கணுமே இசையா உம்மோடு இருக்கணுமே. உம்மை நான் பார்க்கணுமே இசையா உம்மோடு இருக்கணுமே. ஆராதனை
ஆராதனை ஆராதனை ஆராதனை உம்மை நான் பார்க்கணுமே இசையா, உம்மோடு இருக்கணுமே. உம்மை நான் பார்க்கணுமே இசையா, உம்மோடு இருக்கணுமே. உம்மை நான் பார்க்கணுமே இசையா, உம்மோடு இருக்கணுமே. ஆண்டவரே, இதுவே எங்களுடைய ஏக்கம், இதுதான் எங்களுடைய ஆசை. உமக்கு தெரியும் சாமி, நாங்கள் உம்மோடு இருக்க வேண்டும், உம்மை பார்க்க வேண்டும், உம்மோடு வாழ வேண்டும், உம்மோடு நடக்க வேண்டும், உமது விருப்பத்தையும் திட்டத்தையும் அறிந்து கொள்ள வேண்டும். உம் விருப்பப்படி ஆண்டவரே நாங்கள் வாழ்ந்து அப்பா தந்தையை மகிமைப்படுத்த வேண்டும். இந்த ஆசீர்வாதமான வாய்ப்பை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே, நாங்கள் உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம். ஆண்டவரை உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவரை நாம் போற்றுவோம். நற்கருணை ஆண்டவரை நாம் புகழ்வோம். அவருடைய திரு உடல் திரு இரத்தத்தினால் ஆண்டவர் நம்ம கொடுத்த பாவ மன்னிப்பிற்காய், ஒப்புரவிற்காய், பலத்திற்காய், சக்திற்காய், புது வாழ்க்கைக்காய் ஆண்டவரை நாம் போற்றுவோம், ஆண்டவரை புகழ்வோம், ஆண்டவரை ஆராதிப்போம். நீங்கள் இருக்கின்ற இடங்களில் இருந்தவாறே எங்களோடு சேர்ந்து முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆற்றலோடு, முழு சக்தியோடு ஆண்டவரை போற்றுங்கள். போற்றுகிறோம் ஆண்டவரே, போற்றுகிறோம் உம்மை சாமி, புகழ்கிறோம் சாமி, புகழ்கிறோம் ஆண்டவரே, இதோ இந்த நாளுக்காய் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம் சாமி. எங்கள் குறைகளை நிறைவாய் மாற்ற வல்ல தெய்வமே உம்மை துதிக்கிறோம் சாமி. துதிக்கிறோம் ஆண்டவரே, பலனற்று போயிருக்கிற எங்களுக்கு அதிக பலத்தை தருகிற தெய்வமே உம்மை துதிக்கிறோம் சாமி. துதிக்கிறோம் ஆண்டவரே. மலைகள் விலகினாலும் குன்றுகள் இடம் பெயர்ந்தாலும் உன் மீது நான் கொண்ட பேரன்பு நிலை சாயாது என்று வாக்கு கொடுத்த தெய்வமே, உமது பேர் அன்பிற்காக உம்மை துதிக்கிறோம் சாமி. துதிக்கிறோம் உமது ஆண்டவரே, பேர் ஆற்றலுக்காய் உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. சாமி. இதோ வலக்கையை பற்றி பிடித்து பயப்படாதே என்று சொல்லுகிறவரை உம்மை துதிக்கிறோம் சாமி. துதிக்கிறோம் உம்மை ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம் உமக்கு சாமி. நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சாமி. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உதரத்திலிருந்தே எங்களை தாங்கி வருகிறவரை உம்மை துதிக்கிறோம் சாமி. துதிக்கிறோம் ஆண்டவரே, கருவிலிருந்து எங்களை சுமந்து இம்மட்டும் காத்து வருகிறவரை உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம் ஆண்டவரே. முழு பலத்தோடு, முழு ஆற்றலோடு, இதோ முழு உள்ளத்தோடு உம்மை தேடும் போது நீர் எங்களுக்கு காண்கிறவராய் இருக்கிறீரே, எங்களால் காணப்படத்தக்கவராய் இருக்கிறீரே, அதற்காக உம்மை துதிக்கிறோம் சாமி. துதிக்கிறோம் அப்பா, ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே, போற்றுகிறோம் உம்மை சாமி. புகழ்கிறோம் ஆண்டவரே, புகழ்கிறோம் உமக்கு ஆண்டவரே. நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நன்றி சாமி. செலுத்துகிறோம் சாமி. ஒருவன் என்னுள்ளும் நான் அவனுள்ளும் என் வார்த்தைகள் அவனுள்ளும் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்று சொன்னவரே, அப்பா உமது வார்த்தைகள் எங்களில் நிலைத்திருக்கும்படி எங்களுக்கு நீர் உதவி செய்ய போகிறதற்காக உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் உம்மை ஆண்டவரே. போற்றுகிறோம் சாமி. போற்றுகிறோம் வல்ல ஆண்டவரே. தெய்வமே உம்மை துதிக்கிறோம். துதிக்கிறோம் சாமி. வல்லமையா எங்களில் செயலாற்றுகிற தெய்வமே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே. உம்மை காணவும் அப்பா உமோடு இருக்கிற வாஞ்சி எங்களுக்கு நீர் தருகிறதற்காக உம்மை துதிக்கிறோம் சாமி. துதிக்கிறோம் ஆண்டவரே. மெய்யான தெய்வமே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம் சாமி. துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஆண்டவரே. மீண்டுமாய் ஆராதனை. ஆண்டவரே, என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை ஆராதிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரை மீண்டுமாய் ஆராதித்து துதித்து அவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் ஆதாயமாக்கிக் கொள்வோம். ஆராதனை 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 ஆராதனை
ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை உம்மை நான் பார்க்கணுமே இசையா, உம்மோடு இருக்கணுமே. உம்மை நான் பார்க்கணுமே இசையா, உம்மோடு இருக்கணுமே. ஆண்டவர் எங்களோடு பேசும். இதயத்தோடு இதயமாய் ஆண்டவர் எங்களோடு பேசும். ஒவ்வொரு கணமும் ஆண்டவரே உம்மோடு இருக்க வேண்டும் என்றுதான் நாங்கள் ஆசைப்படுகிறோம். எப்போதும் உம்மோடு இருக்க, உம்மோடு நடக்க, உமது விருப்பத்தையும் திட்டத்தையும் அறிந்து கொள்ள எங்கள் வாழ்விலும், எங்கள் பேச்சிலும், எங்கள் உறவிலும், எங்கள் பணியிலும், எங்கள் நம்பிக்கை வாழ்விலும் அன்னை மரியாவை அப்படியே பிரதிபலிக்க ஆண்டவரே எங்களோடு பேசும் என்று சொல்லி ஆண்டுடைய வார்த்தைக்கு நாம் செவிமடுப்போம். லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அப்போது எருசலேமில் சிமியோன் என்னும் ஒருவர் இருந்தார். அவர் நேர்மையானவர், இறைப்பற்று கொண்டவர், இஸ்ரேலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்திருந்தவர். தூய ஆவியை அவர் பெற்றிருந்தார். ஆண்டவருடைய மெசியாவை காணும் முன் அவர் சாகப் போவதில்லை என்று தூய ஆவியால் உணர்த்தப்பட்டிருந்தார். அந்த ஆவியின் தூண்டுதலால் அவர் கோவிலுக்கு வந்திருந்தார். திருச்சட்ட வழக்கத்திற்கு ஏற்ப செய்ய வேண்டியதை குழந்தை இயேசுவுக்கு செய்து முடிக்க பெற்றோர் அதனை உள்ளே கொண்டு வந்தபோது, சிமியோன் குழந்தையை கையில் ஏந்தி கடவுளை போற்றி, ஆண்டவரே, உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கின்றீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இதுவே உம் மக்களாகிய இஸ்ரேலுக்கு பெருமை என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். மத தொலைக்காட்சியின் அன்புறவுகளே, ஒரு வாரத்திற்கு முன்பாக சகோதரர் ஒருவர் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க. காலை நேரம் அன்னையினுடைய படத்திற்கு விளக்கு ஏற்றுவதற்காக முன்பாக நான் நின்று கொண்டிருந்தேன். அந்த தருணத்தில் டிவியை ஆன் பண்ணோம். டிவியில் நீங்கள் மறையுரை ஆற்றி கொண்டிருந்தீர்கள். உடனடியாக குடும்பத்தில் இருக்கின்ற எல்லாரையும் அழைத்து உங்கள் மறையுரையை கேட்டோம், திருப்பலியில் கலந்து கொண்டோம் என்று சொன்னார். அப்படியா, ரொம்ப சந்தோஷம், எப்படி இருக்கிறீங்க என்று நான் அவரை விசாரித்தேன். அப்போது அவர் சொன்னார், ஃபாதர், நான் ஒரு ட்ரக் அடிக்ட், போதை மருந்துக்கு அடிமையாகி ஜெயிலில் இருந்து வீட்டுக்கு திரும்பி வந்து தற்கொலை முயற்சி செய்து ஆண்டவர் என்னை காப்பாத்திருக்கிறாரு. நானே நம்பவே முடியல. ஆண்டவர் எனக்கு மறு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறாரு. ஆண்டுடைய அன்புல, ஆண்டுடைய பாசத்துல என்னால் நிலைத்திருக்க முடியுமா? நான் என்ன செய்யணும் என்று கேட்டேன். இத்தனை நாட்கள் அம்மாவை விட்டு பிரிந்து, குடும்பத்தை விட்டு பிரிந்து நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். இப்பதான் அம்மாவுடைய அன்பையும் குடும்பத்தாருடைய அக்கறையையும் பாசத்தையும் நான் அனுபவித்து கொண்டிருக்கிறேன். நான் என்ன செய்யணும் என்று கேட்டேன். அன்புறவுகளே, அன்னை இருக்கின்ற பொழுது நமக்கு அடைக்கலம் உண்டு. அன்னை இருக்கின்ற பொழுது நமக்கு அன்பு உண்டு. அன்னை நம்மோடு இருக்கின்ற பொழுது நமக்கு அக்கறை உண்டு. அது மட்டுமல்ல, அன்னை நம்மோடு இருக்கின்ற பொழுது ஆவியானவரும் நம்மோடு உண்டு. ஆவியானுடைய வல்லமை நம்மோடு உண்டு. நற்செய்தியில் நாம் வாசிக்க கேட்டோம், சிமியோன் ஆவியானவரால் தூண்டப்பட்டு ஆலயத்திற்கு வருகின்றார். ஆவியானவரால் உணர்த்தப்படுகின்றார். அன்னையும் ஆவியானவரும்
ஒரு அதிசயம். லூக்கா நற்செய்தி 1:35 வாசிப்போம். தூய ஆவியானவர் உம்மீது வருவார், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். மத்தேயு நற்செய்தியிலே 1:20 வாசிப்போம். தூய ஆவியானவரால் தான் இந்த குழந்தையை இவர் கருத்தரித்திருக்கின்றார். லூக்கா நற்செய்தி 1:41 வாசிப்போம். எலிசபெத்து தூய ஆவியானவரால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். 1:67 வாசிப்போம். லூக்கா நற்செய்தியிலே சக்கரியா தூய ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்டு இறைவாக்கு உரைத்தார். 2ஆம் அதிகாரம் இப்ப வாசிக்க கேட்டோம். தூய ஆவியானவரால் சிமியோன் உணர்த்தப்பட்டிருந்தார். அன்புக்குரியவர்களே, அன்னை யார் யாரோடு உறவாடுகின்றார்களோ, யார் யாரையாடு பேசுகின்றார்களோ, அவர்கள் எல்லோருக்கும் ஆவியானுடைய ஆளுகையை, வல்லமையை, ஆற்றலை, சக்தியை பகிர்ந்து கொடுக்கின்றார். அன்னையினுடைய உறவு வட்டத்திற்குள்ளாக வருகின்ற அத்தனை பேருக்கும் ஆவியானுடைய ஆளுகை உண்டு, ஆவியானுடைய வல்லமை உண்டு. ஆவியானவர் உணர்த்த தயாராக இருக்கிறார், ஆவியானவர் வழிநடத்த தயாராக இருக்கிறார். ஜூலை மாதத்திற்கு 2 சிறப்புகள் உண்டு. ஒன்று, இயேசுவின் திருவுடல் திரு ரத்தத்திற்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட மாதம். இந்த மாதம் முழுவதும் நான் தொடக்கத்தில் சொன்னது போல பக்தியோடு திருப்பலியிலே பங்கெடுக்க வேண்டும், திருவுடல் திரு ரத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், அடிக்கடி நற்கருணை நாதரை சந்திக்க வேண்டும், ஆண்டவரோடு உரையாட வேண்டும், ஆண்டவருடைய குரலை, நற்கருணை ஆண்டவரின் குரலை ஆலயத்திலே நாம் கேட்க வேண்டும். தனது திருவுடல் திரு ரத்தத்தின் மூலமாக, குறிப்பாக இரத்தத்தின் மூலமாக ஆண்டவர் நமக்கு தருகின்ற இந்த உடன்படிக்கை உறவை நாம் கொண்டாட வேண்டும். ரிகன்சிலியேஷன், ஒப்புரவை நாம் கொண்டாட வேண்டும். இது முதல் அழைப்பு. இரண்டாவது, ஒரு சில நாடுகளில் இந்த மாதத்தை தூய ஆவியானவரின் மாதமாக கொண்டாடுவார்கள். ஆவியானுடைய ஆளுகைக்கு அர்ப்பணிக்க, ஆவியானுடைய அபிஷேகத்திற்காக நவநாளிலிருந்து ஜெபக்கூட்டங்கள் ஏற்பாடு செய்து ஆவியானுடைய அருட்கொடையை, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள பல முயற்சிகள் எடுக்கப்படும். நீங்களும் நானும் ஆவியானுடைய ஆளுகைக்குள்ளாக நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அன்னை மரியா மிகச்சிறந்த மாதிரி. உமது வாக்கின்படியே எனக்கு ஆகட்டும் என்று தன்னை அர்ப்பணித்த அன்னை மரியா தூய ஆவியானவரால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய உதரத்தில் தாங்குகிறார். தூய ஆவியானவரால் தான் அன்னை தான் செல்கின்ற இடங்களில் எல்லாம் அன்பை, பாசத்தை, பகிர்வை, சேவையை நிலைநாட்டுகின்றார்கள். நாம் ஆவியானுடைய அனுபவத்தை மட்டும் பெற்றுக்கொண்டால் போதாது. குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் ஆவியானுடைய ஆளுகையை அனுபவிக்க, ஆவியானுடைய அருங்கொடைகளை பெற்றுக்கொள்ள, ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள, ஆவியானவரால் தூண்டப்பட நீங்களும் நானும் கருவிகளாய் செயல்பட வேண்டும். அதனால என்ன செய்யலாம்? நாம் நடக்கின்ற பொழுதெல்லாம் தூய ஆவியானவரை சுமந்து கொண்டுதான் நடக்கின்றோம். தூய ஆவியானவர் நமக்குள்ளாக இருக்கின்றார். தூய ஆவியானுடைய குரலுக்கு நாம் செவிமடுப்போம். தூய ஆவியானுடைய தூண்டுதலின்படி நாம் நடப்போம். கணவர், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர் என்று ஒவ்வொருவருமே தூய ஆவியானுடைய தூண்டுதலை, தூய ஆவியானுடைய உணர்த்துதலை அறிந்து கொண்டு செயல்படுகின்றபடி நாம் கருவிகளாக இருப்போம். எப்படி அன்னையனுடைய வாழ்க்கைக்குள்ளாக வந்த எலிசபெத்து, சக்கரையா, சிமியோன், அன்னம்மா எல்லோரும் ஆவியானுடைய தூண்டுதலால் வழிநடத்தப்பட்டார்களோ, ஆவியானவரால் வழிநடத்தப்பட்டார்களோ, அதே போலவே நம் வாழ்க்கைக்குள்ளாக வருகின்ற ஒவ்வொருவருக்கும் தூய ஆவியானுடைய அனுபவத்தை கொடுக்க இந்த மாதம் முழுவதும் நாம் முயற்சி செய்வோம். ஆவியானவர் நம்மை இயக்க நாம் அனுமதிப்போம். ஆவியானவர் சொல்வதை நாம் செய்வோம். பரிசுத்த ஆவியானவரே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, என்னை ஒளிரச் செய்து வழிகாட்டும், புது வலுவூட்டி என்னை தேற்றும், என் கடமை என்னவென்று காட்டும், அதை கருத்தாய் புரிந்திட தூண்டும். நான் மட்டுமல்ல, என் குடும்பத்தார், என் அன்பியத்தார், என்னை சார்ந்தவர்கள் அத்தனை பேரும் உமது இயக்கத்தின்படி நடக்க என்னை இயக்கும் என்று இந்த நாட்களிலே நாம் ஜெபிப்போம். ஆவியானுடைய ஆளுகையும் ஆவியானுடைய அருங்கொடையும் அபிஷேகம் நமக்கு கிடைக்க அன்னை மரியாவிடம் நம்மை நாம் அர்ப்பணிப்போம். அன்னை மரியா நமக்கு பரிந்து பேசட்டும். அன்னை மரியாவை போன்று ஆவியானுடைய இயக்கத்தின்படி நடக்க
நற்கருணை ஆண்டவிடத்திலே நாம் அருள் வேண்டுவோம். இந்த மாதம் முழுவதும் ஆவியானுடைய ஆளுகை நம்மை நமது குடும்பத்தை இயக்குகின்றபடி அர்ப்பணிப்போம். அடிக்கடி ஜெபிப்போம், கூடி ஜெபிப்போம். திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு கற்றுத்தருவது போல, பவுலடியா தன்னுடைய திருமணல்களிலே கற்றித்தருவது போல ஆவிக்குரிய பாடல்களை பாடி நாம் ஜெபிப்போம். ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வோம். தொடரும் ஆராதனையிலே இதற்கான அருளை நாம் கேட்போம். அன்னையை போன்று ஆவியானுடைய ஆலயங்களை, அன்னையை போன்று ஆவியானுடைய ஆளுகைக்கு நம்மையே அர்ப்பணிக்கின்றவர்களாய், அன்னை மரியாவை போன்று ஆவியானவரை சந்திக்கின்ற ஒவ்வொருவருக்கும் பகிர்ந்து கொடுக்கின்றவர்களாய் இருக்கின்றபடி அருள் வேண்டி ஜெபிப்போம். ஆமென். மத தொலைக்காட்சியின் அன்புறவுகளே, திருப்பாடல் ஆசிரியர் 91 இப்படியாய் அறிக்கை செய்கிறார். அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன். அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன். அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும் போது அவர்களுக்கு பதிலளிப்பேன். அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன். அவர்களை தப்புவித்து அவர்களை பெருமைப்படுத்துவேன். நீடிய ஆயுளால் அவர்களுக்கு நிறைவளிப்பேன். என் மீட்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன். ஆண்டவர்கிட்ட சொல்வோம், ஆண்டவர் எமது வாக்குத்தத்தத்தின்படி இதோ இந்த வேளையிலே ஆராதித்துக் கொண்டிருக்கின்றார்களே உம்முடைய பிள்ளைகள், அவர்களை நீர் நடத்தும். உமது வாக்குத்தத்தத்தின் படி நடத்தும். குறிப்பாய் உடல்நலமற்ற பிள்ளைகளை, மருத்துவமனையில் இருக்கின்றவர்களை, பல்வேறு விதமான அடிமைத்தனத்திலே அல்லல்பட்டு இதிலே எனக்கு விடுதலை கிடைக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்ற பிள்ளைகளை, கணவன் மனைவி சண்டை போட்டு சமாதானம் இல்லாமல் இருக்கின்ற பிள்ளைகளை, பிரிந்து வாழ்கின்ற பிள்ளைகளை, குடும்பம் குலைந்து போய் குடும்ப சமாதானத்திற்காய் ஒற்றுமைக்காய் காத்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளை ஆண்டவரே உமது வாக்குத்தத்தத்தின்படி நடத்தும். எத்தனையோ பிள்ளைகள் இந்த நாளிலே ஆண்டவர் எனக்கு இறங்க மாட்டாரா, என் வாழ்விலே அதிசயத்தை செய்ய மாட்டாரா, அற்புதத்தை செய்ய மாட்டாரா, என் பிள்ளைக்கு சுகத்தை தரமாட்டாரா, விடுதலை தரமாட்டாரா, ஏங்கி தவிக்கின்ற சமாதானம் கிடைக்காதா என்று காத்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளை ஆண்டவரே இந்த நாளிலே நீர் தயவாய் கண்ணோக்கம் சாமி. உமது கடைக்கண் பார்வை உம் பிள்ளைகளுக்கு கிடைக்கட்டும். அருள் தாரும் ஆண்டவரே. நாங்கள் சுகம் பெறுவோம். ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஆண்டவரே, எங்கள் வாழ்வு நலமாகும். நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கை மாறி போகும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என் பிள்ளைக்கு ஆண்டவரே விடுதலை கிடைக்கும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என் மகனுக்கு ஆண்டவரே, என் மகளுக்கு திருமண பாக்கியம் கிடைக்கும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும் எங்கள் பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொன்னால் போதும் இருக்கின்ற தடைகள் எல்லாம், முடிகள் எல்லாம் ஆண்டவரே காணாமல் போகும். உன் பிள்ளைகள் வாழ்க்கை பிரகாசமாய் மாறி போகும். இறங்கும் ஆண்டவரே என்று சொல்லி உருக்கமாய் இந்த பாடலை பாடி நாம் ஜெபிப்போம். நற்கருணை ஆண்டவிடத்திலே நம்மை சார்ந்த ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அருள் தாரும் இயேசுவே, சுகம் பெறுவேன் இயேசுவே. அருள் தாரும் இயேசுவே, சுகம் பெறுவேன் இயேசுவே. ஒரு வார்த்தை பேசுமே, என் வாழ்வு நலமாகுமே. ஒரு வார்த்தை பேசுமே, என் வாழ்வு நலமாகுமே. ஆராதனை 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 செய்கிறோம். ஆராதனை ஆராதனை
அருள் தாரும் இயேசுவே, சுகம் பெறுவேன் இயேசுவே. தாரும் இயேசுவே, சுகம் பெறுவேன் இயேசுவே. தாவீதின் திருமகனே, தயை கூர்ந்து இறங்கும் ஐயா. தாவீதின் திருமகனே, தயை கூர்ந்து இறங்கும் ஐயா. கடை கண்ணால் எமை பாருமே, கருணை கடல் இயேசுவே. கடை கண்ணால் எமை பாருமே, கருணை கடல் இயேசுவே. ஆராதனை 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 செய்கிறோம். ஆராதனை 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 செய்கிறோம். அருள் தாரும் இயேசுவே, சுகம் பெறுவேன் இயேசுவே. நீர் தொடுவாய் இயேசுவே, நோய்களையே இயேசுவே. நீ தொடுவாய் இயேசுவே, நோய்களை இயேசுவே. ஆசீர்வதிப்பாய் இயேசுவே, மீட்பு பெறுவேன் இயேசுவே. ஆசீர்வதிப்பாய் இயேசுவே, மீட்பு பெறுவேன் இயேசுவே. ஆராதனை 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 செய்கிறோம். ஆராதனை 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 செய்கிறோம். அருள் தாரும் இயேசுவே, சுகம் பெறுவேன் இயேசுவே. மார்போடு அணைத்துக் கொண்டு மன்னித்து வாழ்வு தரும். மார்போடு அணைத்துக் கொண்டு மன்னித்து வாழ்வு தாரும். இருந்தேன் உன் பாதத்தில், என் குற்றம் ஏற்றுக்கொள்ளும். திரும்பி உன் பாதத்தில் என் குற்றம் ஏற்றுக்கொள்ளும். ஆராதனை ஆராதனை
ஆராதனை செய்கிறோம். ஆராதனை 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 செய்கிறோம். ஆராதனை 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 செய்கிறோம். ஆராதனை 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 செய்கிறோம். அருள் தாரும் இயேசுவே, சுகம் பெறுவேன் இயேசுவே. அருள் தாரும் இயேசுவே, சுகம் பெறுவேன் இயேசுவே. ஒரு வார்த்தை பேசுமே, என் வாழ்வு நலமாகுமே. ஒரு வார்த்தை பேசுவே, என் வாழ்வு நலமாகுமே. ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை பேசுமே, என் வாழ்வு நலமாகுமே. 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 ஆராதனை 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 செய்கிறோம். ஆராதனை 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 செய்கிறோம். ஒவ்வொருவரையும் நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆவியானவர் தாமே நம்மை முற்றிலுமாய் ஆட்கொள்ள வேண்டுமாய், நம்மை சார்ந்த ஒவ்வொருவரையும் ஆவியானவர் ஆட்கொள்ள வேண்டுமாய். அன்னி மரியாவோடு உறவாடிய அத்தனை பேரையும் ஆவியானுடைய அனுபவத்தினால் அன்னை மரியா நிரப்பினார்களே. கணவர், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர், மாமனார், மாமியார், மருமகன், மருமகள், உறவுகள் என்று சொல்லி ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஆவியின் அபிஷேகத்தினால் நிரப்போம். நீர் ஆளுகை செய்யும் ஆண்டவரே. பல்வேறு விதமான சூழல்களின் நிமித்தமாய் போராடி கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் இறங்கும் என்று சொல்லி ஆண்டவர் திருப்பாதம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இறங்குகின்ற ஆண்டவரே, எங்கள் மீட்பரே, மெசியாவே, எங்களை உம் திருப்பாதம் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உம் அன்னை மரியா ஆவியானுடைய அனுபவத்தினால் வாழ்நாள் முழுவதும் ஆவியானுடைய ஆளுகைக்கு உட்படுத்தி தன்னை முழுமையாய் அர்ப்பணித்தார்களே. நாங்களும் அர்ப்பணித்து வாழ்கின்ற கிருபையே எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. ஆவியின் அனுபவத்தை நாங்கள் அனுபவிக்கின்ற வேளையிலே கணவர், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர், உறவுகள் என்று ஒவ்வொருவருக்கும் ஆவியானுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொடுக்கின்ற உம்முடைய தூதுவர்களாய் எங்களை பயன்படுத்தும் சாமி. இதோ இந்த வேளையிலே எங்களிடத்தில் ஜபோதுவி கேட்ட உம் பிள்ளைகள் அத்தனை பேரையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். சுகமில்லாமல் இருக்கின்றவர்கள், எங்கள் குடும்பத்தில் படுத்த படுக்கையாயிருக்கின்றவர்கள், தீர்க்க முடியாத வியாதியினால் பாதிக்கப்பட்டு போராடி கொண்டிருக்கின்ற பிள்ளைகள், ஆண்டவரே எங்களிடத்திலே ஜபோதுவி கேட்ட அத்தனை பேரையும் உன் திருப்பாதம் ஒப்பு கொடுக்கிறோம். மருத்துவமனையில் இருக்கின்ற பிள்ளைகள்,
ஆண்டாண்டு காலமாய் மருந்து சாப்பிட்டோம், நலம் பெற முடியாமல் வலியினால் வேதனையினால் ஆண்டவரே நோயினால் துடித்துடித்துக் கொண்டிருக்கின்ற அத்தனை பேரையும் உம் திருப்பாதம் ஒப்புக் கொடுக்கிறோம் சாமி. இதோ இந்த வழியிலே நீர் மனமிருங்கும், மனமிருங்கும் ஆண்டவரே. உடல் நலமற்ற அத்தனை பேரையும் ஆண்டவரே நீர் தயவாய் கண்ணோக்கம். உமது நற்கருணை பிரசன்னம் கடந்து போகட்டும் சாமி. எங்களோடு இணைந்து ஜெபிக்கின்ற பிள்ளைகளை மட்டுமல்ல, அவர்களை சார்ந்தவர்களை, அவர்களுடைய குடும்பத்தாரை, உம் பிள்ளைகள் யார் யாருக்காக மன்றாடுகின்றார்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் இறங்கும் சாமி. நீர் வாக்கு மாறாத தெய்வம். நீர் வாக்கு கொடுத்தீரே, அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும் போது அவர்களுக்கு பதில் அளிப்பேன், அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன், அவர்களை தப்பிவித்து பெருமைப்படுத்துவேன் என்று வாக்கு கொடுத்த வாக்கு மாறாத தெய்வமே, நீர் இறங்கும் சாமி. நீர் இறங்கும் அப்பா. தேவையில் இருக்கின்ற ஒவ்வொரு மகனுக்கும் மகளுக்கும் நீர் இறங்கும் சாமி. இதோ இந்த வழியிலே கண்ணீரோடு மனபாரத்தோடு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற ஒவ்வொருவரையும் நீர் தயவாய் கண்ணோக்கம் நீர் தொடும் சாமி. உமது கல்வாரி ரத்தம் ஆண்டவரே, உமது திரு ரத்தம் உம் பிள்ளைகள் மீது தெளிக்கப்படட்டும் சாமி. உமது கல்வாரி ரத்தம் உச்சம் தலை முதல் உள்ளம் கால்வரை உம் பிள்ளைகளுடைய உடலிலே பாய்ந்தோடட்டும். இருக்கின்ற உடல்நல குறைவுகளை அது நீக்கட்டும் சாமி. இருக்கின்ற அடிமைத்தன பழக்க வழக்கங்களை அது முற்றிலுமாய் நீக்கி போடட்டும். அடைபட்ட கதவுகளை எல்லாம் திறக்கட்டும் சாமி. ஆண்டவர் எனக்கு இறங்கினார், கடைக்கண் பார்வை எனக்கு கிடைத்தது, எனக்கு சுகம் கிடைத்தது என்று சொல்லி உம் பிள்ளைகள் நன்றி சொல்கின்ற சூழலை நீர் உருவாக்கி தாரும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம் சாமி. பல்வேறு பிரச்சனைகளினால், தடைகளினால், பொருளாதார முடைகளினால் போராடி கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்கு நீர் விடுதலையை தாரும். உமது ரத்தம் விடுதலையை தருகின்றது. உமது ரத்தம் ஆண்டவரே, உமது திரு ரத்தம் புது வாழ்வை தருகின்றது. உம் பிள்ளைகளுடைய வாழ்வில் வசந்தத்தை தருகின்றது என்று நாங்கள் நம்புகிறோம் சாமி. நம்புகின்ற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே பிரகாசமான வாழ்க்கையை கட்டளையிடும். பொருளாதார ஆசீர்வாதங்களை ஆண்டவரே நீர் கட்டளையிடும் சாமி. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் சாமி. குறிப்பாய் உடைந்த உறவுகளை ஆண்டவரே நீர் சீர்படுத்தி தாரும். பிரிந்த உறவுகளை ஆண்டவரே நீர் சீர்படுத்தி தாரும். இது ஒப்புரவின் மாதம் அல்லமா ஆண்டவரே? எங்கள் பிள்ளைகளுக்கு சமாதானத்தை தாரும், எங்கள் குடும்பங்களுக்கு சமாதானத்தை தாரும், எங்கள் பங்கிலே சமாதானத்தை தாரும் ஆண்டவரே. கலகங்களினால், போர்களினால், இன்னும் பல்வேறு பிரச்சனைகளினால் போராடி கொண்டிருக்கின்ற உம் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே சமாதானத்தை தாரும். ஆண்டவரே எங்கள் உலக பூமிக்கு, குடும்பத்திற்கு சமாதானத்தை தாரும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் சாமி. இறங்கும், நீர் ஆசீர்வதியும். ஒவ்வொரு மகனையும் மகளையும் இந்த வழியிலே ஆசீர்வதியும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் என்று ஒப்பு கொடுங்கள். நற்கருணை ஆண்டவரை உற்று நோக்கி, ஆண்டவரே உமது பிரசன்னம் கடந்து வரட்டும், உமது பிரசன்னம் என்னை தொடட்டும், உமது பிரசன்னம் இதோ என்னுடைய சகோதரனை சகோதரியை, மருத்துவமனை இருக்கின்ற இந்த சகோதரனை சகோதரியை, சிறைச்சாலையில் இருக்கின்ற இந்த சகோதரனை சகோதரியை, மறுவாழ்வு மையத்தில் இருக்கின்ற என்னுடைய சகோதரனை சகோதரியை ஆண்டவரே கடந்து போகட்டும். விடுதலையை தரட்டும், புது வாழ்வை தரட்டும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உமது வாக்கு தத்தத்தின்படி நடத்தும். சுகத்தை தாரும், விடுதலையை தாரும், பொருளாதார ஆசீர்வாதங்களை தாரும், திருமண பாக்கியத்தை தாரும், குழந்தை பாக்கியத்தை தாரும், புது வாழ்க்கையை தாரும், ஆவியின் அபிஷேகத்தை தாரும் ஆண்டவரே என்று சொல்லி மாண்பியர் கீதம் பாடி ஆண்டவரின் ஆசீர் கேட்பாம். அருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக.
மாட்சியோடு வெற்றியாகும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறை பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.